ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். தாதி இறுதிய புஷ்பா தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை நிறுவியவர் பிரம்மா பாபா கிடையாது. யாரு? பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பரமாத்மா. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாபா, அதாவது பிரம்ம பாபா சொன்னார். நான் என்ன செய்ய முடியும்? நானும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு சொல்கின்றார். இந்த ஆசிரமம் அவருடையது. இதற்கு தீ வைத்தாலும், அதற்கு பெயர் வந்தாலும், அதாவது மகிமை வந்தாலும் அது அவருடைய செயலே அப்படின்னு சொன்னார். இதற்கு இடையிலே அங்கே இது நடந்த விஷயங்கன்னா பாகிஸ்தான்ல. இதற்கிடையில் நகரத்தில் இருந்த ஒருவர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருந்ததால் அங்கே இருந்திருக்கக்கூடிய அந்த பாபாவுடைய சென்டர் காவல்துறையினர் பார்த்து, அதே போல தீயணைப்பு படையை அந்த தீயை அணைத்தது. ஆனால் அதற்குள் ஆன்மீக சத்சங்கத்தினுடைய அந்த பந்தல் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. அந்த நிலைவை நமக்கு ஏற்படுத்துகின்றார். அதே போல 2வது முறையாக இது நடந்த வருடம் 1938ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆசிரமவாசிகள் சுற்றுலா சென்றிருந்த பொழுது ஓம் மண்டலுக்கு எதிரான அந்த குழுவினர்கள் இதுதான் சரியான நேரம் அப்படின்று அவர்கள் நினைத்து அந்த ஆசிரமத்தை சுற்றி ஒன்று கூடி அதை முழுவதுமாக எரித்துவிட சரி செய்து விட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஆன்மீக சங்கத்தினர்கள் தியானத்தில் மூழ்கியிருந்தார்கள். அதாவது பிரம்மகுமார் குமாரிகள். இப்படியாக பல ஆண்களும் சரி, பல பெண்களும் சரி, அந்த ஓம் மண்டல எதிர்ப்பு குழு, அதாவது கௌரவர்களுடைய படைக்கு எதிராக ஆசிரம நுழைவாயிலில் நின்றார்கள். அவர்கள் எதிர்ப்பாளர்களை அன்புடன் சரி, அது மட்டுமா ஆன்மீக சக்தியுடன் சரி பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதே நேரத்துல சுற்றுலா சென்றிருந்த அங்க தாய்மார்களும் சரி, பிரம்மகுமார்களும் சரி திரும்பி வந்தார்கள். அவர்களும் சரி பாண்டவர்களுடைய அமைதி படையை போல கௌரவர்களுக்கு எதிராக அமைதியாக நின்றார்கள். அனைவருடைய முகங்களும் யோகத்தினுடைய புன்னகையால் மிளிர்ந்து கொண்டிருந்தது, ஒளிர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்கும் பொழுது அந்த பாகிஸ்தான்ல நீங்கள் அந்த உணர்வுபூர்வமா நடந்த விஷயத்தை அப்படியே எமர்ஜி செய்து கொள்ளுங்கள். அப்போ காவல் பணியில் இருந்த இறுதி புஷ்பா தாதி அவர்கள் ஒரு வீர சிப்பாயை போல ஆசிரம நுழைவாயில் நின்றிருந்தார். அவர் கால் சட்டை பேண்ட் சொல்லுவாங்க, ஆஃப் பேண்ட் சொல்லுவாங்க, இடுப்பு பட்டை அணிந்து கையில் விசில் வைத்திருந்தார். அன்பு நிறைந்த ஒரு சிவயோகினி போல அவர் தோன்றினார். இதற்கு இடையில அங்க கூட்டம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே வந்தது. அவர்களில் ஒருவர் மேடைக்கு பேசத் தொடங்கினார். நாம் அனைவரும் நம்முடைய மனைவிகளும் குழந்தைகளும் இந்த ஆசிரமத்திற்கு வருவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நம்முடைய குழந்தைகளையே கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேள்வி கேட்டார் அந்த மேடையில. இதை பாருங்கள், நான் என்ன செய்திருக்கின்றேன் தெரியுமா? என் மகள் கோபியை 13 கயிறுகளால் கட்டியிருந்த அறையில் அடைத்து பூட்டி விட்டேன். இந்த கோபி அப்படின்ற யார் தெரியுமா? தீதி மன்மோகினி அவர்கள். அவருடைய உணர்ச்சி மிக்க அந்த பேச்சை கேட்ட மக்கள் பலத்த கைத்தட்டலால் அவரை பாராட்டினார்கள். அவர்கள் இவ்வாறு புகழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பேச்சாளருடைய மகள் கோபி சிரித்தபடியே தன் தந்தையின் முன்னால் நின்றார். அதை கண்ட அந்த பேச்சாளர் அதிர்ச்சி அடைந்து வாய் பிளந்தபடி பயத்துடன் நின்றார் அங்கே. ஏன்னா தன்னுடைய தந்தைக்கு கூட
கட்டுப்படாமல் பாபாவுடைய சென்டருக்கு வந்து சென்றார்கள். அப்போ அவருடைய மகள் அவருக்கு முன்னால் வந்து நிற்பதை பார்த்ததும் எல்லோரும் அங்க பலமாக சிரித்தார்கள். அதாவது ஓம் மண்டலிக்கு எதிரானவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதாவது அங்கே ஓம் ராதே, அதாவது மம்மா அவர்கள் தாதி பிரகாஷ்மணி நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அப்ப நீதிபதி கேட்டார், பகவத்கீதையை தொட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் அப்படின்று. ஆனால் அதை மறுத்து விட்டார்கள். அப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினார்கள். ஓம் மண்டலிக்கு எதிரானவர்களுடைய வரலாற்று தோல்வி போன்ற பல முக்கிய நிகழ்வுகள் இந்த நூலில் இடம்பெறவில்லை அப்படின்று. அதனால நூல் பெரிதாகிவிடக் கூடாது என்பதற்காக அவை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனால நிறைய சொல்ல முடியாது இந்த விஷயம். அதனால சுருக்கமாக சொல்கின்றார். தாதி இருதய புஷ்பா மூலமாக தென்னிந்திய மக்களிடம் பாப் தாதாவுடைய செய்தி எவ்வாறு சென்றடைந்தது என்பதை மையமாக இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யோகத்தினுடைய முழுமையான வரலாற்றை அறிய விரும்புபவர்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்ற ஆங்கில, இந்தி மற்றும் கன்னட மொழி பெயர்ப்புகளை படிக்குமாறு சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இந்த புத்தகத்தினுடைய ஒரு விசேஷம். அதனால பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாற்றையும் சரி கன்னடத்தில் எழுத வேண்டும் என்பது இந்த ஆசிரியனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கின்றார். அதனால அந்த சேவைக்கு பாப் தாதாவுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததால் தன்னை அதிர்ஷ்டசாலி என்று ஆசிரியர் அழகாக கருதுகின்றார். அதனால தெய்வீகத்தினுடைய இந்த குடும்பத்தினுடைய விருப்பத்தின்படி அந்த கௌரவர்களுடைய தாக்குதலில் இருந்து ஓரளவு தொலைவில் இருக்க வேண்டும் அப்படின்று பிரம்ம பாபா விரும்பினார். எதுக்கு அவர்களோட சண்டை அப்படின்று. ஆகவே இது 1938ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவர் ஓம் மண்டலியை கராச்சிக்கு மாற்றினார். அங்கு 5 பங்களாக்களை வாங்கி அவற்றுக்கு பெயர் வைத்தார். அதாவது முதல் பேபி பவன், இன்னொன்னு ஸ்டூடெண்ட் பவன், 3வது லவ் பவன், அடுத்தது ராதா பவன், 5வது ஓம் நிவாஸ் அப்படின்னு பெயரிட்டார். இப்படியாக அந்த யோகத்தினுடைய ஒரு கட்டிடம் நிறைவடைந்து கராச்சியில் ஒரு புதிய திசையில் சேவை தொடங்கியது. அப்போ பாபா என்னுடைய தூக்கத்தை முழுமையாக நீக்கிவிட்டார், அதாவது திருடிவிட்டார் அப்படின்னு சொல்கின்றார். காரணம், ஒரு முறை தாதி இருதய புஷ்பாவிற்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்ன என்றால், இது எளிதான யோகம் கிடையாது, இது மிகவும் கடினமான யோகம், அதாவது அடயோகம் போல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது எப்படி? அவர் நினைத்ததற்கு காரணம் இரவு முழுவதும் தன் முறைப்படி 2 மணி நேரம் இடைவிடாமல் தியானத்தில் அமர்ந்து யோகா செய்ய வேண்டியிருந்தது. அப்போ அவருடைய முறை, அதாவது இரவு 12 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை வந்தது. பிறகு 2 மணிக்கு உறங்கி அமிர்த வேளையான அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் எழுந்து தியானம் செய்ய வேண்டி இருந்தது எனக்கு. அதனால நான் இளமையாக இருந்ததால் அவருக்கு தூக்கம் அதிகமாக வந்தது. அதனால் அவர் பாபாவிடம் இப்படி சொன்னார் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் இந்த ராஜ்யகுனி என்ற அந்த ஆங்கில புத்தகத்தில் தன்னுடைய உரையை இன்றைக்கு முடிக்கின்றார். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். தாதி இருதய புஷ்பா தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை நிறுவியவர் பிரம்மா பாபா கிடையாது. யாரு? பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பரமாத்மா. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்று பாபா, அதாவது பிரம்ம பாபா சொன்னார். நான் என்ன செய்ய முடியும்? நானும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு கருவி மட்டுமே அப்படின்று சொல்கின்றார். இந்த ஆசிரமம் அவருடையது. இதற்கு தீ வைத்தாலும்
அதற்கு பெயர் வந்தாலும், அதாவது மகிமை வந்தாலும், அது அவருடைய செயலே அப்படின்னு சொன்னார். இதற்கு இடையிலே அங்கே இது நடந்த விஷயங்கன்னா பாகிஸ்தான்ல. இதற்கு இடையில் நகரத்தில் இருந்த ஒருவர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருந்ததால், அங்கே இருந்திருக்கக்கூடிய அந்த பாபாவுடைய சென்டர் காவல்துறையினர் பார்த்து, அதேபோல தீயணைப்பு படைய அந்த தீயை அணைத்தது. ஆனால் அதற்குள் ஆன்மீக சத்சங்கத்தினுடைய அந்த பந்தல் முழுமையாக எரிந்து